கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைய செய்தியின் தலைப்பு கடுகு விதையளவு விசுவாசம். மத்தேயு 17:20. உங்களுக்கு கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நாம் கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் அது மலைகளை பெயர்க்கும் என வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. விசுவாசம் இருக்கும்போது நம்மால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று வசனம் சொல்கிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் மலை போன்ற பிரச்சனைகள் தடையாக இருக்கிறதா? விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். தேவன் அதை ஒன்றுமில்லாமல் பண்ணுவார். ஆனால் இன்று நம்முடைய விசுவாசம் எப்படி உள்ளது? ஜப்பானில் ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம் இருந்தது. அதன் பின்னால் இருந்த ஒரு பெரிய மலை சூரிய வெளிச்சத்தை மறைத்ததால் அங்குள்ள பிள்ளைகள் அடிக்கடி நோயுற்றார்கள். அங்கிருந்த மிஷனரி அம்மா அந்த பிள்ளைகளுக்கு மேற்சொன்ன வசனத்தை கற்பித்து தினமும் தேவனை நோக்கி ஜெபிக்கும்படி சொல்லிவிட்டு 1 வருட விடுமுறையில் சென்று விட்டார். பிள்ளைகள் அந்த வசனத்தை அப்படியே நம்பினார்கள். மலையே விலகிப்போ என்று விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள். 1 வருடம் கழித்து அந்த மிஷனரி திரும்பி வந்தபோது அங்கே அந்த மலையே இல்லை. ஆச்சரியத்தோடு கேட்டபோது பிள்ளைகள் சொன்னார்கள், நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தோம், தேவன் அதை அகற்றினார் என்று அவரிடம் கூறினார்கள். உண்மையில் நடந்தது என்னவென்றால், அரசாங்கம் அந்த மலையை தரைமட்டமாக்கி மண்ணை கடலில் கொட்டியது. மனிதன் திட்டமிட்டதாக தெரிந்தாலும் அந்த சிறு பிள்ளைகளின் விசுவாசம் தேவனை கிரியை செய்ய வைத்தது. உங்கள் வாழ்க்கையிலும் சூரிய வெளிச்சத்தை மறைப்பது போல தேவனுடைய ஆசீர்வாதத்தை மறைக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம். இது எப்படி மாறும் என்று சந்தேகப்படாதீர்கள். பிரச்சனைகளை குறித்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். அவைகளை தேவன் ஒன்றுமில்லாமல் பண்ணுவார். உங்கள் விசுவாசம் மலையை விட பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது கடுகு விதையளவு உண்மையாக இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் நான் சொல்லி என்ன நடக்கப் போகிறது என்று நினைத்தீர்களானால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இராது. கர்த்தரால் பெயர்க்க முடியாத எந்த பெரிய மலையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இந்த உலகத்தில் இல்லை. அந்த சிறு பிள்ளைகளுக்கு இருந்த விசுவாசத்தைப் போல் விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தீர்களானால் அது நிச்சயமாகவே உங்களுக்கு நடக்கும். உங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்கள் சொன்னபடியே ஆகும். ஏனென்றால் அது கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தை. அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. எனவே விசுவாசிப்போம், தடைகளை தகர்ப்போம். கர்த்தரின் உதவியால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இருக்காது. ஆமேன்.